திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமான துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார். அவிநாசியில ரோட் ஷோவில் ஈடுபட்ட தாவேக தலைவர் விஜய் வாக்கு சேகரிக்கிறதுக்காக பெருமாநல்லூர் நோக்கி புறப்பட்டிருக்காரு. காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? மக்கள் மன்னனே அன்பானே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே விசில் கடி ஓட்டே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் அவிநாசி ரோட் ஷோவிலிருந்து அடுத்தபடியாக பெருமாநல்லூர் நோக்கி விஜய் அவர்கள் பயணிக்கிறத நம்ம பார்க்குறோம். விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர் கார்த்திக்கும் வழங்க இணைஞ்சிருக்காரு. கார்த்திக், தற்பொழுது விஜயனுடைய வாகனம் எங்கே இருக்கிறது? இவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடம் நோக்கி போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன நிலவரம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மதியம் 1:30 மணிக்கு கோவை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். விமான நிலையத்திலிருந்தே ரோட் ஷோவாக கிளம்பி வந்தவர் அவிநாசியில் தற்போது அங்கு ஒரு ரோட் ஷோவை முழுவதுமாக முடித்துவிட்டு தற்போது தேசிய நெடுஞ்சாலையான பெருமாநல்லூர், அதாவது அந்த பகுதியில தான் அவர் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிறார். அவருடைய முக்கியமான இந்த தேர்தல் சம்பந்தமான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இது போன்று பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல சரியாக 2 கிலோமீட்டர் தூரத்துல பெருமாநல்லூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து இன்னும் சில நிமிடங்கள்ல தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பெருமாநல்லூர் நோக்கி அவர் உதவி சாலையில் இறங்கி அங்கிருந்து உள்ளே பெருமாநல்லூர் செல்கிறார். அங்கு ஏராளமான தொண்டர்கள் காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 15 பேர் வரை மயக்கமடைந்து தற்போது அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தொண்டர்கள் ஏராளமான நபர் 2 சக்கர வாகனத்திலும் கார்களிலும் கட்சி கொடியையும் வைத்துக் கொண்டு விசில் அடித்துக் கொண்டு அவருடைய பின்தொடர்ந்ததால் அங்கு ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல். அதே சமயம் ஒவ்வொரு முக்கியமான இடங்கள், அதாவது பாத்தீங்கன்னா கோவையில இருந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்திப்புகள், அந்த சந்திப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில திரண்டதுனால விஜயின் வாகனத்தை பார்த்த உடனே அவர்கள் அந்த வாகனத்தை நோக்கி சாலையில் நடுவே இறங்கியதுனால அந்த வாகனம் செல்ல முடியாமல் தவித்தது. இருந்த போதிலும் போலீசார் உடனடியாக அந்த மக்களை அப்புறப்படுத்தி தொடர்ந்து வாகனத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 3 மணிக்கு அவர் பெருமாநல்லூர் பகுதியில் மக்களை சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மணி இப்பவே 4:30 ஆகிவிட்டது. சரியாக 5 மணி அளவில் அவர் அந்த பகுதியில் மக்களை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே இங்க அனுமதி பாத்தீங்கன்னா மாலை 6 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. சரியாக அவர் ஒரு 5 மணி 5:30க்குள்ள அந்த பகுதியை நெருங்கி விடுவார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி நேரத்தில் இங்க பேசிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த முறை அவர் வந்தபோது ஒரு சில இடங்கள்ல பேச முடியவில்லை, ஒரு சில இடங்கள்ல அவர் பேச முடிந்தது. அப்படின்னு இருக்கும்போது இந்த பகுதியில் திருப்பூர்ல அவர் பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அவர் எந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்க இருக்கிறார், அதே சமயம் அவருடைய இந்த இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 7-8 நாள் தான் வாக்குப்பதிவுக்கு நாட்கள் இருக்கு. அதுல அவங்களுடைய வீகம் என்ன, எதிர்கட்சிகள் குறிப்பா அவர் எதிர்க்கக்கூடிய திமுக பத்தி எந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறார் என்பது நமக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிஞ்சிடும். இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த பெருமாநல்லூர் நோக்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அவர் இறங்கி செல்லக்கான வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. வாகனம் வந்து வேகமாக சாலையில் வந்து கொண்டிருக்குது. நீங்க பார்க்கலாம். அதாவது கோவை வரைக்கும், அதாவது கோவை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை வரைக்கும் காவல்துறை அவங்களை வந்து சரியாக அழைத்து வந்தார்கள். அதாவது அந்த கான்வாய் செட்டப் போட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல குறிப்பா கன்னியாகுமரி கூட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா திருப்பூர் நுழைவாய்க்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் போலீசார் கட்டுப்பாட்டை மீறி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஒரு 2 சக்கர வாகனத்துல விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததுனால போலீசார் கட்டுப்பாட்டை மீறி தான் அவருடைய அந்த ரோட் ஷோ வந்து அமைஞ்சிருக்கு. இருந்த போதிலும் இந்த பெருமாநல்லூர் பகுதிக்குள்ள விஜய் நுழையும் போது ஏற்கனவே வந்து திட்டமிட்டபடி போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. வரக்கூடிய வாகனங்களை வந்து தடுத்து நிறுத்தி கயிறு கட்டி வாகனங்களை நிறுத்திட்டு விஜயின் வாகனம், விஜயின் கூட வரக்கூடிய 2-3 வாகனங்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் பின்தொடர்ந்தனால காவல்துறைகள் வந்து அதிகாரிகள் உடனடியாக அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சாவிகளை வந்து அப்புறப்படுத்தினாங்க. இதனாலேயும் வந்து அந்த பின்தொடர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்க திட்டமிட்டார்கள். ஆனாலும் வந்து அது குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏராளமான பேர் விஜய், ஏன்னா இன்று விடுமுறை நாள் என்பதனால ஏராளமான பேர் வந்து இந்த பகுதியில் வந்து திரண்டிருக்கிறதுனால அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் அவருக்கு வந்து அன்பளிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேல் கொடுக்குறாங்க, டெடிபேர் பொம்மை கொடுக்குறாங்க, மாலைகள் கொடுக்குறாங்க. குறிப்பா அந்த வாகனம் வந்த உடனே சாலை நடுவே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது, பூசணிக்காய் சுத்து உடைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே சமயம் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அதுல வந்து பாதிப்படைந்தவங்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அவர்கள் கட்சி சார்பால் வந்து கொடுக்கப்பட்ட தண்ணீர்கள் வந்து விநியோகம் வந்து முடிஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல தற்போது அவர் அந்த பெருமாநல்லூர் சாலையை வந்து வந்தடைய உள்ளார். அங்கு வந்து தொண்டர்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. பெருமாநல்லூருக்கான தற்போது உதவி சாலையில் விஜய் இறங்கிவிட்டார். இன்னும் சில நிமிடங்கள்ல விஜய் வந்து பேசுவார். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வாகனம் பொது இறங்க போகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தற்போது அங்கு வந்து காவல்துறை வந்து கயிறு கட்டி சரியாக ரெடியாக இருக்காங்க. வாகனத்தை விட விஜய் வாகனம், விஜய்க்கு பாதுகாப்புக்கூடிய காவல் வாகனங்களை மட்டும் உள்ளே அனுமதிப்புக்காக திட்டமிட்டிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல இன்னும் சில நிமிடங்கள்ல வாகனம் வந்து சர்வீஸ் சாலையை நோக்கி கீழே இறங்க போகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இன்னும் சில நிமிடங்கள்ல விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை அடைஞ்சிருவார், அங்க பேச ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை கார்த்திக் வழங்கவும் நாம கேட்டோம். விஜயனுடைய வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை அடைஞ்சிரும்னு எதிர்பார்க்குது. இதுக்கிடையில நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி, அதாவது ஒரு வழியா விஜயனுடைய வாகனம் வர, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழி சாலையிலையும் வாகனங்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம். ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் அங்க விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்ததை பார்த்தோம். இப்போ இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல ஏற்கனவே காவல்துறையினர் அங்க பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. விஜயனுடைய வாகனமும் பாதுகாப்பு வாகனங்கள் மட்டும் உள்ள அனுமதிக்கிற மாதிரியும், மற்ற வாகனங்களை கயிறு கட்டி தடுக்கிற மாதிரியும், இப்ப மற்ற வாகனங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. தவிக தலைவர் விஜயனுடைய வாகனம் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்தபடியா அவருடைய அந்த பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கு. மற்றபடி பின்தொடர்ந்து வந்த வாகனங்கள் அனைத்தும் காவல்துறையினுடைய அந்த கயிறு கட்டி கட்டுப்பாட்டினால அடைச்சிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இருந்தாலும் அங்க இன்னொரு பக்கம் சாலையில அவருடைய வாகனத்தை பல்வேறு ரசிகர்களும் பல்வேறு தொண்டர்களும் பின்தொடரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது இன்னொரு பக்கம் நடக்கிறது. இந்த பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது பிரச்சார வாகனத்தை உள்ள நுழைஞ்ச உடனேயுமே அங்க காவல்துறையினர் கயிறு கட்டி மற்ற வாகனங்களை உள்ள நுழைய விடாம தடுத்துட்டாங்க. அங்க பிரச்சாரத்துல அவர் பேச வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல தொண்டர்கள் அவரை சூழக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த இடத்துல பேசுவார்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில காத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்க தொண்டர்கள் எல்லாருமே அவருடைய வாகனத்தை சூழ்ந்துக்கிறாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம்.
திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமான துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே. சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார்.